புனர்பூசம் நட்சத்திரம் ஒரு பார்வை. இந்த நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4ஆம் பாதம் கடக ராசியிலும் உள்ளன. வில்லை போன்ற வடிவமுடையவர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவான் ஆளக்கூடிய நட்சத்திரம். நட்சத்திர பட்டியலில் 7வதாக வரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மென்மையானவர்கள், ஆன்மீகமானவர், சிந்தித்து முடிவெடுப்பது, தன்னடக்கம், நீதியுள்ளவர், செல்வந்தர், தேவையற்ற விவகாரங்களில் ஈடுபட மாட்டார்கள், அறிவை பெறுவதில் ஆர்வம், அங்கீகாரத்திற்கான ஆசை, நேர்மை, முடிவெடுக்கும் சக்தி கொண்டு இருப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசிக்கு மட்டுமான குணம். இவர்கள் அதிக நண்பர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல புத்திசாலியாக, ஞாபக சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். மகிழ்ச்சியானவர்கள், கவர்ச்சியானவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் சற்று மந்தமானவர்களாக இருப்பார்கள். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் மட்டுமான குணம். விவாதத் திறமை, படைப்பாற்றல், அரசியல் ஞானம், நம்பகத்தன்மை கொண்டவர்களாக, அனுதாபம் உள்ளவர்களாக இருப்பார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த திருத்தலம் அதிதீஸ்வரர் திருக்கோயில். இது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ளது. இத்திருத்தலத்தில் ஒரு தனிச்சிறப்பு பெற்றுள்ளது. அது மேற்கு நோக்கிய இந்த கோயிலில் வழிபட்டால் 1000 கிழக்கு பார்த்த கோயில்கள் வழிபட்டதன் பலன் கிடைக்கும் என்பதாகும். இத்திருத்தலம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. இத்திருத்தலத்தில் சிவன் மேற்கு நோக்கியும் சரஸ்வதி கிழக்கு நோக்கியும் அமைந்து 3 நிலை மேற்கு இராஜகோபுரமும் 5 நிலை கிழக்கு இராஜகோபுரமும் அமைக்கப்பட்டு சிறப்பாக காட்சியளிக்கிறது. நட்சத்திர நாட்களில் புது வீடு வாங்குதல், வாடகை வீடு, பால் காய்ச்சுதல் போன்ற விருத்தியாகக்கூடிய செயல்கள் செய்தால் சிறப்பு உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் தீயவை நீங்கும் என்பது நம்பிக்கை. தந்தை சொல் காப்பதிலும், பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்துக் கொள்வதிலும், மற்றவர்களின் நலனுக்காக தியாகம் செய்வதிலும் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுத்சாந்தமான சாத்விக குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசுவீர்கள். நீண்ட தொலைவு நடப்பதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி முழு சுபகிரகமான குருபகவான். எனவே நீங்கள் சட்ட திட்டங்களுக்கு கட்டப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்களும் அப்படியே நடக்க வேண்டுமென்று வலியுறுத்துவீர்கள். தெய்வ பக்தியும் தெய்வ அனுக்கிரகமும் பெற்றிருப்பீர்கள். மனிதர்களை மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பீர்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். சுயகௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உதவி தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி விளம்பரமில்லாமல் செய்வீர்கள். சாதுரியமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மற்றவர்களைப் பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளும் திறனை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் கடக ராசியில் பிறந்தவராக இருந்தால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டீர்கள். சிக்கனமாக இருப்பீர்கள். அவசிய தேவையென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். குடும்பத்தினரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பு தருவீர்கள். எப்போதும் சிந்தனையில் மூழ்கியிருப்பீர்கள். பெண் குழந்தைகளிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருப்பீர்கள். பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் உங்களுடைய சுகத்தை கூட தியாகம் செய்துவிடுவீர்கள். படிப்பறிவை விட பட்டறிவு அதிகம் கொண்டிருப்பீர்கள். எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் வாழ்வீர்கள். சில நேரங்களில் ஏகாந்தமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள். அதற்காகவே காடு, மலை போன்ற பகுதிகளை தேடிச் செல்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் 1ஆம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் நல்ல கல்விமான், செல்வந்தர், சிறந்த ஜோதிடருக்குரிய அறிவும் பழக்கங்களும் கொண்டவர். புதனோடு சேர்ந்திருந்தால் 20 வயதுள்ள போது தனக்கு மேல் ஒரு பெரும் சக்தி இருப்பதையே நம்ப மாட்டீர்கள். அதன் பிறகு சூழ்நிலைகள் பலனாக ஒரு புது பிறவி எடுத்தது போல் ஆண்டவனை நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் 2ஆம் பாதத்தில் இருந்தால் கணக்கிலே புலி,
சிறந்த நிர்வாகத் திறன் உள்ளவர். உள் மனக்குரலை அதிகமாக நம்புகிறவர். அரசியலிலும் கல்வித்துறையிலும் பெரும் பதவியை அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் 3ஆம் பாதத்தில் இருந்தால், குருவும் இங்கு சேர்ந்து விட்டால் அரசியல் வட்டாரத்தில் பெரிய புள்ளியாகி நம்பிக்கையான பதவியும் வகிப்பீர்கள். நண்பர்கள் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். ஆசிரியர் தொழிலில் வெற்றி நிச்சயமாக உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் 4ஆம் பாதத்தில் இருந்தால், உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. நிதி தொல்லைகளுக்கு பஞ்சமே இராது. நண்பர்கள் உறவினர்களிடம் கடன் வாங்க நேரிடும். சொந்த தொழில் புரிகிறவர்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் விழும்படி உழைத்தால்தான் லாபத்தை காண முடியும். தைரியவான்தான் வெற்றி அடைவான் என்ற மொழியை மறக்கக்கூடாது. கடும் உழைப்புதான் வெற்றிக்கு காரணம். இதுபோன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய நாள் பலன்கள் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in பயன்படுத்தி அறியலாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் www.bssrf.org.in இந்த இணையதளத்தில் கோடு 50 77 104 131 பயன்படுத்தி அறியலாம்.